நம்ம ஆஷ் பயணத்தில் பிடிச்சி அப்போ நிறைய பேட்டில்ஸில் வின் பண்ண டாப் 5 ஸ்ட்ராங்கஸ்ட் பொக்கேமான் என்னதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம 5th பிளேஸில் இருக்கிறது செப்டர். இது ஏன் பவர்ஃபுல் போக்குறேன்னா, அந்த டொபயாஸோட டார்க் ரேயே நிறைய இப்போ ஆஷர் பொக்கேமானாலும் தோக்கடிக்க முடியும். ஆனால் இது லீஃப் பிளேட்டை வச்சு அந்த டார்க் ரேயை போட்டு தள்ளி இருக்கும். அப்புறம் நம்மளோட 4th பிளேஸில் என்ன பொக்கேமான் இருக்குன்னா இன்ஃபர்னேப். அந்த இன்ஃபர்னேப் எலக்ட்ரிக் ஒயர்ட்டு அவ்வளோ பெரிய அடி வாங்கி கூட அது வந்து தோக்காது. இப்போ அதோட பிளேஸ் எபிலிட்டி ஆக்டிவேட் ஆகி அந்த மொத்த ஸ்டேடியத்தையும் அது நெருப்பு விட்டு எரிய விட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்டிலையும் ஆஷ்காக ஜெயிச்சு கொடுத்துருக்கும். அதோட ஃப்ளார் பிட்ஸை வச்சு அது அவ்வளோ ஹெல்த்தியான இருக்குது. அந்த எலக்ட்ரிக் ஒயரையே அதோட ஃபுல் பவர் மூலமாக இது போட்டு தள்ளியிருக்கும். பேட்ச்லேயே போட்டு தள்ளது மட்டும் இல்லாமல் அந்த பேட்டிலையும் ஜெயிச்சிருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்க பொக்கேமான் என்ன பிக்காச்சு. நம்ம பிக்காச்சு ஆஷ் கூட என்ன முதல்லேருந்து இருந்தாலும் அந்த ஜேர்னி சென்டில் அவங்க லியான் கூட பேட்டில் பண்ணும்போது பிக்காச்சு ஒரு அல்டிமேட் ஃபார்ம் எடுக்கும் பாருங்கள். அந்த அல்டிமேட் ஃபார்ம் அதோட ஸ்ட்ராங்கஸ்டான அல்டிமேட் சாரஸாடையே நேராக அட்டாக் பண்ணி அது நேரடியான சாரஸாடையே போட்டு தள்ளியிருக்கும். அப்புறம் அந்த பேட்டில் ஆஷோட ஜெயிச்சு கொடுத்துருக்கு. 2வது பிளேஸில் என்ன பொக்கேமான் இருக்குன்னா சாரஸாட். நம்ம ஆஷோட சார்ஜர் எவ்வளோ பவர்னு நிறைய பேர் கேட்டி அது நிறைய வாட்டி பேட்டில்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு நாள் ஆஷும் ஐரிஸ்க்கும் பண்ண பேட்டில் அதனால ட்ரைனிங் எடுத்து ஐரிஸோட ட்ராகனைட்டே சுக்குநூறாக போட்டு தள்ளியிருக்கும். என்னதான் அது வந்து ட்ராகனைட்டை சார்ஸோட பவராக இருந்தாலும் ட்ராகனைட்டே அது டிஃபீட் பண்ணியிருக்கும் அந்த மேட்ச்சில். அது ஒரு ட்ராகன் டெய்லில் நம்ம லிஸ்ட்டில் ஃபைனலி நம்பர் 1 பிளேஸில் பார்க்க போகிற பொக்கேமான் எதுன்னா அதுதான் கிரெனிஞ்சா. ஆஷ் கிரெனிஞ்சா. இந்த கிரெனிஞ்சாவால் எந்த பொக்கேமானாலையும் பண்ண முடியாத ஒரு ஃபினோமினா எடுத்திருக்கு. அதான் பாண்ட் ஃபினோமினா. இந்த பாண்ட் ஃபினோமினாவில் ஆஷோ கிரெனிஞ்சாவும் ஒன்றாயிருவாங்க. அப்புறம் பேட்டில்லாம் ஒன்றா தான் பண்ணுவாங்க. இந்த பேட்டில் மூலமாக ஆஷோட பாண்ட் எவ்வளோ ஆனதுனால இது ஆஷோட ஸ்ட்ராங்கஸ்ட் பொக்கேமானாகவும் இருக்குது. அப்புறம் இந்த செப்டைல் ஒரு கிராஸ் டைப்பு, கிரெஞ்சாவோட வாட்டர் டைப். டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் அவன் மெகாவால் பண்ணியிருப்பான். அதுவும் அவனோட செப்டைல் ரொம்ப பலசாலி. அந்த செப்டைலில் மெகாவால் பண்ணியிருப்பான். ஆனால் அப்போ கூட இப்போ நம்ம கிரெனிஞ்சா தோற்றுருக்காது அவங்ககிட்ட. நம்ம ஆஷோ கிரெனிஞ்சா ஒன்றா சேர்ந்து டபுள் டீமில் ஃபுல் பவரோட வாட்டர் ஷூரிகேன் பண்ணி அந்த செப்டைலே மெகாவாலான செப்டைல லிஃப்ட் ரோமே தகர்த்து உள்ளே போய் வாட்டர் ஷூரிகேன் வச்சு அட்டாக் பண்ணி அந்த மேட்ச்லேயும் கிரெனிஞ்சா ஜெயிச்சிருக்கும். ஓகே காய்ஸ், வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.